திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள இடும்பன் கோவிலில் 17 சவரனுக்கும் மேற்பட்ட தங்க ஆபரணங்கள் மாயமான சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் அதிகாரிக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாயமான நகைகள் மீட்கப்படுமா? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டாயுதபாணி கோவிலின் கீழ் சிவகிரிப்பட்டி பகுதியில் இடும்பன் கோயில் அமைந்துள்ளது. 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தைப்பூசம் உள்ளிட்ட திருவிழாக்களின் போது பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை வரும் பக்தர்கள் இடும்பன் குளத்தில் நீராடிவிட்டு மலை கோயிலுக்கு செல்வது வழக்கம். இடும்பன் கோயில் செயல் அலுவலராக இருந்த விமலா என்பவர் அண்மையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து புதிய செயல் அலுவலராக நரசிம்மன் என்பவர் நியமிக்கப்பட்டார். பொறுப்பேற்றதும் அவர் நரசிம்மன் கோயிலில் சாமிக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை ஆய்வு செய்துள்ளார். அதில் சாமிக்கு அணிவிக்கப்படும் 142 கிராம் தங்க ஆபரணங்கள் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளி வேல் மாயமானது தெரிய வந்தது. இது தொடர்பாக அங்குள்ள பணியாளர்களிடம் விசாரித்தும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து இடும்பன் கோயில் முன்னாள் செயல் அலுவலராக பணியாற்றிய விமலா என்பவர் மீது பழனி நகர காவல் நிலையத்தில் நரசிம்மன் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் மண்டல இணை ஆணையர் சபர்மதியும் விசாரணை நடத்தியுள்ளார். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடும்பன் கோயில் தங்க ஆபரணங்கள் மாயமான சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.